உனக்கு என்னதான் வேணும்? நமக்கு சோறு தான் முக்கியம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம ஒரு போண்டா ஒன்று செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துக்கலாம். நம்ம வீட்டில் சாப்பாடு மிச்சம் ஆயிடுச்சுனாக்கா அந்த சாப்பாடு வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. அதை எடுத்து நம்ம அந்த சாப்பாடை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். சாப்பாடு நம்ம வீட்டில் சாப்பிட்டு மிச்சம் ஆயிடுதில்ல, அந்த சாப்பாடை நம்ம எடுத்து வச்சிருந்து இதில் ஒரு போண்டா மாதிரி செய்யலாம். போண்டா செய்யலாம், கட்லெட் செய்யலாம், ஏதாச்சும் செய்யலாம். இப்போ நம்ம எதாவது ஒன்று செய்யலாம். இந்த சாப்பாடு இப்படி இருக்கணும். இது மிக்சிலெலாம் போட்டு அடிக்க வேணாம், கையிலேயே இந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. பிடிச்சா இப்படி இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் மிச்சம் ஆகிற சாதம். இது கூட உருளைக்கிழங்கு, நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கு இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தேவையான சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். அது கூடவே பெருங்காயம் பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கணும். பச்சை மிளகா 1 சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் 1 அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இது கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு இப்படி பேசிடலாம். இதெல்லாம் உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கணும். உப்பு கம்மியாகுது, ஒரு சிட்டி உப்பு போட்டுக்கணும். இப்போது இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இப்போ நான் போட்டுக்கிறேன் கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் போடும்போது போண்டாவாவோ இல்லை இந்த மாதிரி வடையாவோ இல்லை இந்த மாதிரி எது போடுறதா இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கணும் பக்குவம். இப்படி இருந்துச்சுன்னா போடுறது கரெக்டாக வரும். இப்படி இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, இப்படி எனக்கு கெட்டியாக வரலனாக்கா 2 ஸ்பூனு கடல மாவு போட்டுக்கோங்க. அப்படி கடல மாவு இல்லைன்னா அரிசி மாவு போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நான் போடல, உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அதெல்லாம் எண்ணெய் காய வச்சுட்டு போடலாம். கொஞ்ச நேரம் ஊறட்டும், ஒரு 5 நிமிஷம் இது ஊறட்டும். இப்போது இது நல்லா ஊறிடுச்சுங்க. இந்த வடையை செய்யறதுக்கு இப்போது எண்ணெய் காஞ்சின்னுக்குது. எண்ணெய் அதுக்கு தேவையான பொரிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி பண்ணி ஒன்று ஒன்றா போடலாம். இதாகட்டும்.
கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செய்கிறது. நம்ம வீட்டில் சாதம் மீதி இருந்துச்சுன்னா அந்த சாதத்தை இந்த மாதிரி பண்ணலாம். அது கூட என்ன போட போகிறோம்? உருளைக்கிழங்கு 2, பெருசாக இருந்தால் ஒரு உருளைக்கிழங்கு, சின்னதாக இருந்தால் 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு அதை நல்லா மசிய வச்சு இப்படி எடுத்து வச்சுனேன். இது கூட வெங்காயம், கொஞ்சம் பெருங்காயம், மிளகாத்தூள் கொஞ்சம், ஒரு பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு இப்போ வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செய்யணும். இதில் வச்சு நல்லா வேக விடலாங்க. இது வேகட்டும் கொஞ்சம். நல்லா வெந்து வந்துச்சு, கலர் மாறிடுச்சு. இப்போது இதை எடுத்துடலாம். பார்த்தீங்களா? இப்போது இது ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. அதே வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னும் ஒரு ஈடு இருக்குது, அதையும் போட்டுடுறேன்.
இது நல்லா வேகட்டும். இது ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு சாயந்தரத்தில் இந்த மாதிரி சேர்ந்து கொடுத்தாக்கா நல்லா இருக்கும். பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. அது பாருங்கள் எவ்வளோ ஒரு மொறுமொறுப்பாக எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சேர்ந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு. சரிங்களா, சேர்ந்து முடிச்சிட்டோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி செய்யுங்க. வீட்டில் சேர்ந்து சாயந்தரத்தில் ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு வீட்டில் எல்லாமே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செய்யுங்க. எப்படி இருக்குது பாரு. நல்லா மாதிரி சேர்ந்து பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு சொல்லுங்கள்.